1913 இருந்து 2013 வரைக்கும் இந்த 100 வருஷத்துல வகுப்பிட்ட இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்துச்சு. இப்போ இந்த 2013 இருந்து 2025 இந்த 11-12 வருஷத்துல மட்டும் 21 லட்சம் ஏக்கர் மொத்தம் சேர்த்தீங்கன்னா 39 லட்சம் ஏக்கர் நிலம் ஒரு தனி அமைப்புகிட்ட இருக்கு. திருச்சியில் 1500 வருஷம் பழமையான ஒரு கோயில் இருக்க இடமே வகுப்புல போய் சேர்ந்துருக்கு. டெல்லியில காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கையில் டெல்லியில உள்ள சிட்டிக்குள்ள உள்ள இடங்கள்லாம் வகுப்புல கொண்டே சேர்த்திருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க 39 லட்சம் ஏக்கர்னு சொல்லல எவ்வளவு பெரிய இடம். இந்த 39 லட்சம் ஏக்கர்ல இருந்து வர வருமானம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 126 கோடி. 126 நம்பர் மாதிரி 126 39 லட்சம் ஏக்கர்ல வர வேண்டிய வருமானம் ஆயிரக்கணக்கான கோடி வர வேண்டியது. வெறும் 126 கோடி தான் கணக்கில் காட்டுறாங்க. இப்போ மீதி பண்டெல்லாம் என்ன? முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ல 2 அமைப்பு தான் இந்த வக்ஃபுல இருந்துச்சு. சியா சுன்னி அப்படின்னு சொல்லிட்டு 2 அமைப்பு தான் இருந்துச்சு. இப்போ நான் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 அமைப்பு சேர்த்திருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த அமைப்புல ரொம்ப எளிய மக்கள், எளிய மக்கள். இங்க நீ பெரும்பான்மையா இருக்கையிலேயே உன்னை அடிச்சு போட்டா கேட்க நாதி இல்லை, அந்த லட்சணத்துல இங்க இருக்கு. அதை கேட்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். உனக்கு வக்ஃபோர்டுக்கு இந்த இடத்த நான் எழுதி கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னா நான் விருப்பப்பட்டு இந்த இடத்த வக்ஃபோர்டுக்கு நான் எழுதி கொடுத்தா மட்டும்தான் வக்ஃபோர்டில் சேர்க்க முடியும். நீயா வந்து வக்ஃபோர்டில் சேர்க்க முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் கொண்டாந்துருக்காங்க. இப்போ கலெக்டர் முன்னாடிலாம் வந்து அந்த அமைப்பில் இருக்க, அந்த இஸ்லாமிய அமைப்பில் இருக்கவங்க மட்டுமே முடிவு எடுத்துக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. கலெக்டருக்கு மேலே இருக்க அதிகாரிகள் வந்து கலெக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கலெக்டர் அந்த இடத்த பார்வையிட்டு அதுக்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அவர் சிக்னேச்சர் போட்டால் தான் வக்ஃபோர்டுக்கு இந்த இடம் போய் சேரும். உங்ககிட்ட இது என்ன சட்டம், அந்த சட்டத்தில் என்ன தவறு இருக்குன்னு கேட்டால் இது தவறு இதைத்தான் சொல்லிட்டே இருக்காரு. என்ன தவறுன்னு சொல்லணும்னா தெரியல. அதாவது இந்த மாதிரி முட்டாள்கள் சினிமாவில் போய் விசிலடி கொண்டாடு, அதோட முடிச்சு வெளில வா. உன்னை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறவன் நீ யோசிக்க வேணாமா? நீ படிக்கிற, உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் யோசிக்காம திரும்ப புஷி ஆனந்த் பின்னாடி போய் நிற்கிற இளைஞர்கள் கொடுத்த பார்த்தா அசிங்கமா இருக்கு. திமுகவாது எப்படி அரசியல் பண்ணணும், என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு போகணுங்கிற பேசிக்காக தெரியும். விஜய்க்கு புஷி ஆனந்துக்கெல்லாம் ஒரு பேசிக்கே தெரியாதுங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணி மாநில செயலாளரான வடிவேல் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பாஜக வந்து அடுத்த கட்ட மிகப்பெரிய ஒரு மூவாக வந்து வக்ஃப் சட்டத்தை வந்து நிறைவேற்றியாச்சு, பிரசிடெண்ட்டு ஒப்புதல் கொடுத்தாச்சு. இருந்தாலுமே சில இஸ்லாமியர்கள்லாம் வந்து அதை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னவா பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இங்கே கட்டமைக்கிற ஒரு பொய் தான். திமுக வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து கட்டமைச்சிட்டு இருக்கு. இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் யாருக்குமே இதில் ஒரு பெரிய புரிதல் இல்லை. புரிதல் இல்லாதனால என்ன சட்டம் என்ன எதுங்கிறதே புரியாமல் அவங்க வந்து இதை பற்றி ஒரு குறைகளை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் அண்ணாமலை வந்து ரொம்ப மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. 1913 இருந்து 2013 வரைக்கும் இந்த 100 வருஷத்தில் வகுப்பிட்ட இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 18 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்துச்சு. இப்போ இந்த 2013 இருந்து 2025 இந்த 11-12 வருஷத்தில் மட்டும் 21 லட்சம் ஏக்கர் மொத்தம் சேர்த்திங்கன்னா 39 லட்சம் ஏக்கர் நிலம் ஒரு தனியாக அமைப்புக்கிட்ட இருக்குது. இந்தியாவிலே ரயில்வே கிட்டையும் வக்ஃபோர்ட்டை மட்டும்தான் இவ்வளோ பெரிய நிலம் இருக்குது. 39 லட்சம் ஏக்கர் வக்ஃபோர்ட்டை இருக்குது. ஆனால் இங்கே ஒரு 3 சென்ட் நிலம் கூட இல்லாமல் எவ்வளவோ ஏழை மக்கள் இங்கே இருக்காங்க. 3 சென்ட் நிலம் வீடு கட்ட முடியாமல் இன்னமும் இந்த நாட்டில் 3 சென்ட் நிலம் இல்லாமல் பட்டா வேணும்னு பட்டாவை தூக்கிட்டு தரவன் இங்கே லட்சக்கணக்கான பேர் இருக்கான். ஆனால் ஒரு அமைப்புக்கிட்ட 39 லட்சம் ஏக்கர் இருக்குது. அதுவும் கடந்த 10 வருஷத்தில் 11 வருஷத்தில் மட்டும் 21 லட்சம் ஏக்கர் சேர்ந்துருக்கு. எப்படி சேர முடியும்? அப்போ டிரான்ஸ்பரன்சி வேணாமா? ஒரு அரசாங்கத்துக்கு இந்த நிலம் எப்படி வருது, யார் கொடுக்குறான்னு ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணாமா? திருச்செந்தூரில் பல 1000 வருஷங்கள் பழமையான நிலங்கள் எல்லாமே வக்ஃபுல வந்து சேர்ந்துருக்கு. திருச்சியில் 1500 வருஷம் பழமையான ஒரு கோயில் இருக்க இடமே வக்ஃபுல போய் சேர்ந்துருக்கு. டெல்லியில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கையில் டெல்லியில் உள்ள சிட்டிக்குள்ள உள்ள இடங்கள்லாம் வக்ஃபுல கொண்டே சேர்த்துருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் 39 லட்சம் ஏக்கர்னு சொல்லல எவ்வளோ பெரிய இடம். எனக்கு தெரிஞ்சு சென்னையே கொள்ளுமான்னு தெரியல, இவ்வளோ பெரிய இடங்கள் வந்து போகுது. இன்னும் நம்ம மக்கள் வந்து அடிப்படை வசதிகள் இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அமைப்புக்கிட்ட இவ்வளோ பெரிய இடம் போய் சேருது அப்படின்னா அரசாங்கத்துக்கு அது எப்படிங்கிற டீட்டெயில் வேணுமா வேணாமா? நிச்சயமாக வேணும்ல. ஒருத்தர் இப்போ உங்கள் இடமோ இதுக்கு முன்னாடி வகுப்போடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எந்த தனியாரோட இடமானாலும் சரி, உங்கள் இடமானாலும் சரி, என் இடமானாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரன் இருந்தாலும் சரி, யாரோ இடத்தையும் வக்ஃபோர்டு கிளைம் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போய் அதுக்கு நீதி கிடைக்க முடியாது. ஏன்னா சட்டம் அப்படி தான் இருந்துச்சு. செக்ஷன் 40யும் செக்ஷன் 108ம் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ கூட இதில் தலையிட முடியாது. அவங்க கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு தான், நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அமித்ஷா பார்லிமெண்ட்டில் செக்ஷன் 40யையும் 108யும் தூக்கியிருக்காங்க.
இப்போ ஒரு வக்ஃப் போர்டு வந்து ஒரு இடத்த கிளைம் பண்ணுது அப்படின்னா அது தவறான இடமா இருந்தால் நம்ம உயர்நீதிமன்றத்தையோ உச்சநீதிமன்றத்தையோ நாட முடியும், நமக்கான தீர்வு அடைய முடியும். இது டிரான்ஸ்பரன்சி தானே, இது உங்களுக்கு எனக்கு உள்ள விஷயம் தானே. இங்கே இருக்க பெரும்பான்மை இந்துக்கள் நல்லா தெளிவாக கேட்டுங்க, இங்கே நீ பெரும்பான்மையாக இருக்கையிலேயே உன்னை அடிச்சு போட்டால் கேட்க நாதி இல்லை, அந்த லட்சணத்தில் இங்கே இருக்குது. அதை கேட்குற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். நீ அவங்க கொண்டாட சட்ட திருத்தங்கள் எவ்வளவு உண்மையான நேர்மையாக இருக்குது அப்படிங்கிறத நீ படிச்சுக்க, இல்லை சொல்கிறவங்களை கேட்டு அவேர்னஸாக தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுக்காமல் நாளைக்கு இருந்தீங்கன்னா உங்கள் சொந்த நாட்டிலே நீ அகதியாக தான் போய் நிற்கணும். இது முஸ்லீம்களுக்கு வந்து கொடுமையெல்லாம் கிடையாது. சேம் டைம் முஸ்லீம்களுக்கு கொடுமையோ எதுவுமே கிடையாது. ஏழை முஸ்லீம்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமில் 2 அமைப்பு தான் இந்த வக்ஃப் போர்டில் இருந்துச்சு. சியா சுன்னி அப்படின்னு சொல்லிட்டு 2 அமைப்பு தான் இருந்துச்சு. இப்போ நான் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 அமைப்பு சேர்த்துருக்காங்க. அவங்களாம் இந்த அமைப்பில் ரொம்ப எளிய மக்கள், எளிய மக்கள். இந்துக்களில் வந்து ரொம்ப தலித்துகள் எளிய மக்கள் இருக்காங்களா, அது மாதிரி முஸ்லீம்களில் எளிய மக்களும் இந்த அமைப்பில் இருந்திருக்காங்க. இந்த அமைப்பில் கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. அவங்களும் இதில் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 39 லட்சம் ஏக்கர்லேருந்து வர வருமானம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 126 கோடி. 126 நம்புற மாதிரி இருக்கு. 126 39 லட்சம் ஏக்கரில் வர வேண்டிய வருமானம் ஆயிரக்கணக்கான கோடி வர வேண்டியது. வெறும் 126 கோடி தான் கணக்கில் காட்டுறாங்க. இப்போ மீதி ஃபண்டெல்லாம் என்ன? இப்போ எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. அதை டிரான்ஸ்பரன்சி வேணும்னு கேட்குறோம். அதுக்கான சட்டத்தை கொண்டாடுறோம். அதில் தேவையில்லாத சட்டங்கள் என்னென்ன செக்ஷன் இருக்கோ அந்த செக்ஷன்லாம் தூக்குறோம். அப்போ மக்கள் வந்து நல்லா யோசிக்க, பெரும்பான்மை மக்களாக இருக்கட்டும் சொல்லி கிறிஸ்தவ மக்களுக்கு மெயினாக கிறிஸ்தவ மக்கள் வந்து முன்னாடி வந்து எவ்வளவோ கிறிஸ்டின் மிஷினரி லேண்டுகளே வந்து வக்ஃப் போர்டில் வந்து சேர்த்துருக்காங்க. ஆனால் கிறிஸ்டின் மிஷினரில் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த சட்டம் கொண்டாந்துருக்கு. நீங்கள் உங்கள் சட்டம் இந்த இடம் வந்து இப்போ உங்கள் இடம் சார், உங்களோட இடம் இருக்குது சார், இந்த இடத்த வந்து நான் வக்ஃப் போர்டில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே முன்னாடி பண்ண முடியாது சார். இப்போ இந்த இடம் உங்கள் இடங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பட்டாவையோ இதுக்கு முன்னாடி இந்த காப்பியோ நீ ஹைகோர்ட்லேயே சுப்ரீம் கோர்ட்லேயே காட்டினீங்கன்னா இல்லை இந்த இடம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடம் கிடையாது, இது ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம், அவங்களுக்கு தான் போகணும்னு சொல்கிற அளவுக்கு சட்டம் சார். இது உண்மையிலே வக்ஃப் போர்டு சொத்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்த ஆட்டையும் போட முடியாது. வக்ஃப் போர்டுக்கும் இதில் தீர்வு கொடுத்துருக்காங்க, தனி நபருக்கும் தீர்வு கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒருத்தனை கொலை பண்ணால் நீதிமன்றத்துக்கு போகிறோம்ல, ஒருத்தனை கொள்ளை அடிச்சா போகிறோம்ல, ஒரு பிட்பாக்கெட் அடிச்சா போகிறோம்ல. அப்போ ஒரு நிலத்தை திருடிட்டாங்க அப்படின்னா வக்ஃப் போர்டு நீதிமன்றத்துக்கு போகிறதுல என்ன தப்பு சார்? அதாவது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வந்து இது வந்து வக்ஃப் சொத்துன்னு சொல்கிறாங்கன்னு சார்? இதுக்கு முன்னாடி இந்த சட்டம் காங்கிரஸ் கொண்டாந்த சட்டம், திருச்செந்துறைன்ற ஒரு ஊரையே வந்து எங்களோட சொத்து அப்படின்றாங்க. பட் அதுக்கான ஆதாரங்கள்லாம் வேணும்ல சார்? சார் அதுதான் சார், காங்கிரஸ் அரசாங்கம் இயற்றின இந்த வக்ஃப் போர்டு சட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆதாரமும் தேவையில்லை சார். நீங்கள் அந்த போர்டு கிளைம் பண்ணுச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சார். நம்ம சொல்கிறது வந்து மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஏன்னா அவன் வீட்டில் நடந்தால் தான். இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என் வீட்டில் நடந்தால் மட்டும்தான் பிரச்சனை, என் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. அப்படி தான் இங்கே இருக்காங்க. நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டு இடத்த கிளைம் பண்ணிட்டா ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. அதுக்கு எந்த டாக்குமெண்ட் எதுவுமே தேவை கிடையாது. கிளைம் பண்ணிட்டாங்கன்னா கிளைம் பண்ணதான். இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நீ அப்படிலாம் கிளைம் பண்ண முடியாது, உங்ககிட்ட உனக்கு வக்ஃப் போர்டுக்கு இந்த இடத்த நான் எழுதி கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னா நான் விருப்பப்பட்டு இந்த இடத்த வக்ஃப் போர்டுக்கு நான் எழுதி கொடுத்தா மட்டும்தான் வக்ஃப் போர்டில் சேர்க்க முடியும். நீயா வந்து வக்ஃப் போர்டில் சேர்க்க முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கலெக்டர் முன்னாடிலாம் வந்து அந்த அமைப்பில் இருக்க அந்த இஸ்லாமிய அமைப்பில் இருக்கவங்க மட்டுமே முடிவு எடுத்துக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. கலெக்டருக்கு மேலே இருக்க அதிகாரிகள் வந்து கலெக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கலெக்டர் அந்த இடத்த பார்வையிட்டு அதுக்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அவர் சிக்னேச்சர் போட்டால் தான் வக்ஃப் போர்டுக்கு இந்த இடம் போய் சேரும். எவ்வளோ பெரிய உங்களுக்கு இது சார். நீங்கள் இங்கே நினச்சிக்கலாம் நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு இதாக பண்ணுறாங்க, துரோகம் விளைவிக்கிறாங்கன்னு. நல்ல தெளிவாக சொல்கிறேன், பெரும்பான்மை இந்துக்கள் தெளிவாக கேட்டுங்க. உன் சொந்த நாட்டிலே நீ ஒரு மிகவும் துன்புறுத்தப்படுற நிலைமைக்கு நீ தள்ளப்படுவேன். நீங்கள் தெளிவாக இதை வந்து நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கல அப்படின்னா. ஆனால் திமுகவினர் வந்து இங்கே சட்டப்பேரவையிலையும் ஓகே சார், அங்கே பாராளுமன்றத்துலையும் ஓகே, இது எதிர்ப்பு தெரிவித்து பாஜக வந்து ஆன்டி முஸ்லீம்ஸ் கட்சியாக இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் இஸ்லாமியர்களையே நீங்கள் தாக்கிட்டு இருக்கீங்க, ஆரம்பத்துலேருந்து ஓகே அவங்களுக்கு எதிராகவே சட்டத்தை கொண்டாந்துட்டீங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். அதாவது திமுக தொடர்ச்சியாக சிறுபான்மையினர் ஓட்டு அந்த 20% ஓட்டை வந்து கைப்பற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட பொய்களை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன், மக்கள் அவேர்னஸ் ஆகணும். என்ன இந்த சட்டம், இது என்ன சட்டம்னு தெரிஞ்சுக்காம நீங்கள் இருந்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ இது தப்பு, ஏதோ பிஜேபினாவே முஸ்லீமுக்கு எதிராக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நீ இருந்த அப்படின்னா இதுக்கு கிளியரே பண்ண முடியாது. எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு சார், 8 நிமிஷம் பேசியிருக்காரு சார். 8 நிமிஷம் பேசிட்டு வக்ஃபை பற்றி இப்போ பேசுகிறாரு, டேட்டா பேசுகிறாரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் பத்திரிகையாளர் கேட்குறாங்க தலைவர் மாற்றுறாங்களா மாற்றலன்னு. அவர் சொல்கிறார், டென்ஷன் ஆகிட்டார். எங்கள் வக்ஃப் பற்றி நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேங்க, 8 நிமிஷம் நான் பேசியிருக்கேன், அதை பற்றி எந்த கொஸ்டின் கேட்கல, மக்களுக்கு அவேர்னஸே போகல, டேட்டா வைஸ் கொடுக்குறாரு. நீங்கள் அந்த வக்ஃப் போர்டு அந்த பில்லெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை, அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னாவே போதும், அவ்வளோ டீட்டெயிலாக அவர் பேசியிருக்காரு. நீங்கள் இங்கே அவேர்னஸ் இல்லாத வரைக்கும் நீ வந்து அந்த சட்டம்னா என்னங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தனி மக்களும் படித்து அது என்னன்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும், இல்லை வந்து சொல்கிறவங்களை கேட்காத வரைக்கும்
பாஜக முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சிங்கிறது தான் கட்டமைக்கப்படும். ஆனால் இப்போ தாவேகா முதற்கொண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. புஷி ஆனந்த் அவர்கள்லாம் ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போது இந்த மாதிரி திமுக, அதாவது பாஜக வந்து எப்பவுமே வந்து இஸ்லாமியர்களுக்கு எகென்ஸ்டாகவே பண்ணிட்டு இருக்கிறதே சொல்கிறாரு சார். கண்டிப்பாக நீங்கள் அதில் தாவேகா புஷி ஆனந்திட்ட இதில் என்ன இந்த சட்டத்தில் என்ன தவறாக இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ப்ரெஸ். அது தவறு தான் சார். என்ன சட்டம்லாம் சொல்ல மாட்டாங்க, தவறு தான். இது எப்படி நகைச்சுவையாக இருக்கா இல்லையா? நகைச்சுவையாக இருக்கா? உங்ககிட்ட இது என்ன சட்டம், இந்த சட்டத்தில் என்ன தவறு இருக்குன்னு கேட்டால் இது தவறு, இது தவறு, இது தவறு, இதை தான் சொல்லிட்டே இருக்காரு. என்ன தவறுன்னு சொல்லணும்னா தெரியல. அதாவது இந்த மாதிரி முட்டாள்கள், உண்மையில சொல்றேன், இந்த மாதிரி முட்டாள்கள் கூத்தாடிகளை நீ வந்து உன்னோட சினிமாவில் போய் விசிலடி கொண்டாடு, அதோட முடிச்சுட்டு வெளில வா. உன்னை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறவன் சொல்றாரு பாருங்க, 8 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. ஒர்க் போனா என்ன, 1913 2013 வரைக்கும் எவ்வளவு நிலம் இருந்துச்சு, 2013 2023 மட்டும் 21 லட்சம் ஏக்கர் வந்திருக்கு, மொத்தம் ஒரு தனியார் அமைப்பிட்ட 39 லட்சம் ஏக்கர் வந்திருக்கு. எப்படி ஒரு தனியார் அமைப்பிட்ட 39 லட்சம் ஏக்கர் போக முடியும்? உங்ககிட்ட 3 சென்ட் நிலம் இல்லடா வீடு கட்டுறதுக்கு, நீ ரோடா பட்டாவை தூக்கி திரியலடா. உனக்கு ஒரு அமைப்பு கிட்ட 39 லட்சம் ஏக்கர் இருக்குடா, எப்படிடா போச்சு? இந்த வகுப்பு போர்டு எப்படா கிளைம் பண்ணா? அப்போ ஏன் உன்னால 3 சென்ட் இடம் வாங்க முடியல? அப்போ நீ திரும்பவும் விசில் அடிச்சுட்டு 100 ரூபா டிக்கெட் 500 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு போய் என் தளபதினு விசில் அடிச்சுட்டு அந்த சட்டத்தை பற்றி என்னன்னே தெரியாத ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு திரும்ப அவன் நீ தலைவனாக்கி திரும்ப 50 வருஷத்துக்கு நீ பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்க போறியா? தானே நீ யோசிக்கணும். நீ யோசிக்க வேணாமா? நீ படிக்கிற, உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் யோசிக்காம திரும்ப 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 புஷி ஆனந்த் பின்னாடி போய் நிற்கிற இளைஞர்கள் கொடுத்த பார்த்தா அசிங்கமாக இருக்குது. நானும் ஒரு இளைஞர் தான். ஏன்னா நம்ம தலைவர் யார், எப்படி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க? நீங்கள் திமுகவோட மிகப்பெரிய ஆபத்து டிவிக்கேங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், திமுகவோட மிகப்பெரிய ஆபத்து டிவிக்கே. திமுகவாது எப்படி அரசியல் பண்ணணும், என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு போகணுங்கிற பேசிக்காக தெரியும். விஜய்க்கு புஷி ஆனந்துக்கெலாம் ஒரு பேசிக்கே தெரியாதுங்க. பேசிக்கே தெரியாமல் அரசியல் பண்ணுறாங்க. ஒரு கேள்வி கேட்குறான், இந்த சட்டத்தை பற்றி என்னன்னே தெரியாமல் சட்டத்தை பற்றி போராட்டாங்க. கேவலமா இல்லை? கூத்தாடிகள் பண்ணுற கூத்து கிடையாதா இது? சார், அடுத்ததாக பார்த்தா போனால் நீங்கள் தலைவருங்கும் போது 8 நிமிஷம் பேசியிருக்காருன்றீங்க. அந்த தலைவர் மாற்றப்பட்டு விட்டால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சேருமா? கண்டிப்பாக. எங்களுக்கெல்லாம் வந்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கெல்லாம் கொந்தளிப்பாக தான் இருக்குது. மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது, மன கஷ்டமாக இருக்குது. இது ஏற்றுக்கவே முடியலை. நாங்கள் வேணும்னு தான் நான் சொல்கிறோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு மீண்டும் வேணும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை வந்து ஆட்சியில் கொண்டுட்டு வர்றதுக்கு எங்கள் தலைவர் கண்டிப்பாக வேணுங்கிறது எங்களோட நிலைப்பாடு. ஆனால் நாங்கள் மற்ற மக்கள் மாதிரி நாங்கள் செயல்பட முடியாது. நிர்வாகிகள், எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. கட்சி தலைமை ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது நம்ம அதை எதிர்த்தோ எதுவோ பண்ண முடியாது. ஏன்னா இது உலகத்தின் மிகப்பெரிய டெமோக்ரஸி பார்ட்டி. அந்த டெமோக்ரஸி பார்ட்டியில் வந்து தலைவர்கள் வந்து யாரை பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும், எந்த நேரத்தில் எந்த பதவி கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களோட விஷன் வந்து கண்டிப்பாக எங்கள் தலைவர் திரும்ப வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையை. மற்ற தலைவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது மற்ற தலைவர்களும் கட்சியை வளர்க்கலை அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர்களும் கடுமையாக வளர்த்தாங்க. ஆனால் அந்த அக்ரெசிவ் பாலிடிக்ஸ்ன்னு இருக்குல்ல, ஒரு கடுமையாக அந்த கட்சியை வளர்த்துட்டு இருக்கிற அக்ரெசிவான பாலிடிக்ஸ் எந்த இடத்துலையும் சமரசங்கிறதே கிடையாது. ஒரு தலைவனுக்கு சமரசமே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி சிம்ம சொப்பனம் எதிரிகளுக்குங்கிற மாதிரி சிம்ம சொப்பனமாக நின்று அடிச்சிருக்காரு எதிரிகளை. எதை பற்றியும் இதுல எந்த விஷயத்துலையும் சமரசம் இல்லை. நீ தப்பு பண்ணினா தப்புனா ஏற்று நின்று அடி பண்ணி. எனக்குலாம் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ணாமலை அப்படிங்கிறது. எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு பண்ணுறாருன்னா நம்மளும் அது மாதிரி பண்ணணும், ஒரு தப்புனா தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ணது அண்ணாமலை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து போகலை அப்படிங்கிற, உங்களை விட்டு போறாரு, தலைவர்கள் பதவி விட்டு போறாரு அப்படிங்கிற நமக்கு கண் கலங்குது, வேதனையாக தான் இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்க முடியல. நீங்கள் வேதனை பண்ணலாம் சார். ஆனால் திமுக ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா? கண்டிப்பாக திமுகவுக்கு இது மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் அமித்ஷாவும் அண்ணாமலை என்னன்னும் நீங்கள் ஒரு மாதிரி ஸ்கெட்சு போடல. அதாவது நான் இன்னும் சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷம் ஆட்சியில் இருக்க உங்களுக்கே நீங்கள் இவ்வளோ தோணிக்கல, தொடர்ச்சியாக 15 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். அப்போ அந்த அமித்ஷா எவ்வளோ ஸ்கெட்சு போடுவார், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கெட்சு வெளில வரும். வெயிட் அண்ட் சி அப்படிங்கிறதான் எங்களுக்கு. ஓகே சார், அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிலால் அந்த சம்மந்தமான விஷயங்களில் ஹோட்டலில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு தேடி வந்த உணவு அதிகாரியே இப்போ வந்து மாற்றப்பட்டிருக்காருன்ற விஷயம் தெரிய வருது. இதில் பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன சார்? அதாவது மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தெளிவாக மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை தான் நோட் பண்ணணும். ஒரு சாதாரண ஒரு வண்டி கடையிலையோ ரோட்டு கடையிலையோ ஒரு சின்ன ஹோட்டல்லையோ ஒரு செக்கிங் நடக்குது, இவ்வளோ நாள் ரைடு நடக்குது, அந்த பானிபூரி கடைக்கான ரைடு அடிக்கிறான், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரைடு அடிக்கையில் யாரும் எந்த அரசு அதிகாரியும் இடமாற்றம் பண்ணலை. ஏன்னா அவன் ஏழை சாமானியன். அவனை தட்டி கேட்டாலோ அவனை அடித்து மிதிச்சாலோ எந்த கேள்வியும் கிடையாது. பிலால் மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வச்சு நடத்துகிற ஹோட்டலில் ஒரு ரைடு அடித்த ஒரு நேர்மையான அதிகாரி, அதில் ரைடு அடிச்சிட்டான்னு ஒரே காரணத்துக்காக அடுத்து அவரோட மெயின் ஹெட் ஆஃபீஸ் ஹோட்டலான மெட்ரோ இதில் அந்த ஹோட்டலில் பிலாலில் ரைடு அடிக்கிறதுக்கு போகையில் ஃபோன் கால் வருதான், அவருக்கு உடனே மயக்கம் வருதான், உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாராம். எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை பாருங்கள். மக்கள் எவ்வளோ பெரிய முட்டாளாக்குறான் பாருங்கள். மக்களும் கொஞ்சம் பாருங்கள். ஒரு பணக்காரன் நடத்துகிற ஒரு ஹோட்டலில் போய் ரைடு அடித்தா உடனே அவர் இடமாற்றம் பண்ணுறாரு. அவர் நேர்மையான அதிகாரியாக இருந்தாலும்
அது ஏழைகளை போய் என்ன அந்த கடையவே அடித்து உடைச்சா கூட கேட்க கேள்வி நாதி கிடையாது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுதான் நம்ம சொல்கிற ஒரு விஷயம். மக்கள் எல்லாம் தெளிவாக அதை தான் புரிஞ்சுக்கணும். சார் ஆனால் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, ஆனால் இர்ஃபான் அவர்கள், அதாவது ஃபுட் யூடியூபர் வந்து இந்த மாதிரி ஈதுங்கும் போது காசு புடவைலாம் கொடுக்கும்போது ரொம்ப கேவலமான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு. ஏழைகள்னா அவ்வளோ வெஸ்ட்டா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சார்? இவர் இது மட்டும் கிடையாது சார், தொடர்ச்சி இது 3வது விஷயம் நான் நினைக்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு இந்தியாவில் சொல்லக்கூடாது. இவர் வெளிநாட்டில் போய் பார்த்துட்டு வந்து இந்தியாவில் வந்து அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு சுகாதாரத்துறை இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. மா சுப்பிரமணியன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அவர் என்ன பெரிய கொலை சார்? நான் வந்து ஒரு அதிகாரிகள் ஊழல் பண்ணாருன்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தேன் சார். அதுக்கு என் மேலே 7 செக்ஷனில் போடணும் 8 செக்ஷனில் போடணும்னு ரெடியாக நிற்கிறாங்க சார். ஆனால் ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு இந்தியாவில் சொல்கிறது சட்டத்துக்கு புறம்பான விஷயம். அதை வந்து இங்கே சொல்கிறவர் மேலே எந்த கேஸும் பண்ணல. அதுக்கப்புறம் டாக்டர் மட்டுமே இருந்து டாக்டர் மட்டுமே கட் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு ஐசியூ ரூமில் வந்து இவர் உள்ளே போய் நின்று அந்த தொப்புள் கொடியை வந்து சிஸ்டர் வச்சு இவர் கட் பண்ணுறாரு. அதை வீடியோ எடுத்து போடுறாங்க சார். அந்த டாக்டர் அரெஸ்ட் பண்ணலை, இர்ஃபான் அரெஸ்ட் பண்ணல சார். இது ஒரு சாமானிய மனிதன் என்ன சார்? ஒரு சாமானிய மனிதன் இந்த நாட்டில் டெமோக்ரஸி இருக்க நாட்டில் ஒரு சாமானியன் இந்த அரசாங்கத்தை எடுத்து நீங்கள் பேசிருங்க சார். உங்கள் மேலே எத்தனை செக்ஷன் கேஸ் வருதுன்னு பாருங்கள் சார். இங்கே பிஜேபி தொண்டை மேலெல்லாம் எத்தனை கேஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் சார். அநியாயமாக கேஸ் போகிறாங்க. இப்போ நீ வந்து உன்னோட விளம்பரத்துக்காக ஒரு ஏழை மக்கள், நீ அப்படி ஏழை மக்கள்கிட்ட போய் நீ சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சின்னா நீ உண்மையிலே வீடியோ எடுக்க மாட்டேன். அப்படி வீடியோவே எடுத்தால் கூட நீ காரை விட்டு இறங்கி ஒழுக்கமாக போய் நீ பண்ணியிருப்ப. நீ காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமாக நடத்துகிற. இதுக்கு ஒரே காரணம் உதயநிதி இர்ஃபானோட ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு. இதனால எந்த நடவடிக்கையும் கிடையாது. பிலால் ஹோட்டலில் இருந்து டிஎம்கேக்கு கமிஷன் வருது, அதனால அதில் ரைட் அடிக்க போகிற அதிகாரி சஸ்பெண்டு. இப்போ உங்களுக்கு இங்கே நேர்மையாக செயல்பட்ட ஒரு அதிகாரி எவனும் யாருமே இங்கே ஒழுங்காக செயல்படுறதில்லை. ஓகேங்களா? இங்கே வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு அடிமையாக வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன். எஸ்பியிலேருந்து டிஐஜி ஆகலாம், அது கப்புலாகவே ஆகலாம். புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்ந்து ப்ரொமோஷன் ஆகலாம். தவிர இங்கே வந்து உண்மையாக மக்களுக்காக செயலாற்றக்கூடிய அதிகாரிகள் யாருமே டிரான்ஸ்ஃபரும் ஆவாங்க, இல்லை ப்ரமோஷன் தான் ஆவாங்க. ஓகே சார், கடைசி ஒரே ஒரு விஷயம் சார். அதாவது ஆர் ராசா அவர்கள் மேடையில் பேசும்போது இந்த மாதிரி கயிறு கட்டி பொட்டு வச்சிருந்தா அவங்களெல்லாம் பார்த்தா சங்கி மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் வராதிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அப்படின்னா என்ன அந்த ஒரு கோட் வேர்டா சார் அது? அதாவது அவருக்கே அந்த கொள்கை வந்து அழியுதுங்கிறது அவங்களுக்கே பயம். அவன் கட்சிக்காரனே, திமுக கட்சிக்காரனே பொட்டு வச்சு சந்தனம் வச்சு கயிறு கட்டி மாலை போட்டு வர வேண்டிய காலத்துக்கு வந்துருச்சு. திமுகவோட அழிவு, அந்த கொள்கையோட அழிவு காலத்துக்கு வந்துருச்சு. ஆர் ராசா வேற வேதனை இல்லை என்ன சொல்றாரு, நீ அப்படி கூட வச்சுக்கடா, எனக்கு பிரச்சனை இல்லை, நீ கரை வெட்டி கட்டையில் நம்ம கட்சி கரை வெட்டி கட்டையில அது போடாம வா, உன்னை பார்க்கையில சங்கி மாதிரி இருக்குன்னு. உன் கொள்கை உன்னோட அரசியல் பயணங்கள் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த அழிவோட விளிம்பு தான் நீ இப்போ பேசுறது. ஓகே சார், உங்கள் பொன்னான கருத்து இளைய பாரதம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.